நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி ஆகும்? இருடி வந்துருவாங்கடி. இததான் அரை மணி நேரமா வந்துருவாங்கன்னு சொல்ற. யார் தாண்டி வரா? அது நான் சைக்கிள் ரிப்பேர் பண்ண கொடுத்தேன்னு சொன்னல. ஆமா, அதை ரிப்பேர் பண்ணவங்க டெலிவரி பண்றதுக்காக வராங்க. ஏய், சைக்கிள் ரிப்பேர் பண்ண கொடுத்தா கடையில போய் வாங்க. எதுக்கு ஆறேழு அதை எடுத்து தனியா வர வச்சு வாங்குற? நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்க வந்தது உனக்கே புரியும். வர வர நீ பண்றது எதுவுமே புரியல. டேய் மாப்ள, அங்கடா. ஏய், அவனுக்கு வரானுங்கடி. யாரு? அதான் அந்த டீசென்டான மோட்டர்காரங்க. அம்மா என்ன கணக்கணக்கிறான்பா. ஏய், என்னடி அவனுக்கு இங்க வர மாதிரி தெரியுது? சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஏன் லேட்டுன்னு எனக்கு தெரியும். ஏய், சைக்கிள் ரிப்பேர் பண்ண கொடுத்தேன்னு சொன்னியே, இவங்க கிட்ட கொடுத்தா? ஆமா, இவங்க தான் வாங்கிட்டு போனாங்க. பரவாயில்லையே, உங்களை பெரிய தோட்டத்துக்காரங்க நினைச்சேன். இப்படி சைக்கிள் ரிப்பேர் பண்ற சில்லறை வேலை கூட பாப்பீங்களா? ஏய் சும்மா இருடி, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க. ஏங்க எதுக்குங்க ஹெல்ப்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? எவ்வளவு ஆச்சு? என்னது? ரிப்பேர் பண்ணதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பரவாயில்ல. எங்களுக்கு ஓசியாலாம் எதுவும் வேண்டாம். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, கொடுத்துடலாம். மாப்ள, கொசுத்தொல்லை தாங்க முடியல மாப்ள. அதேதான். நீ ஒன்றும் கவலைப்படாத, மறந்துடுச்சு கொண்டே விடுவோம். ஏமா ஜம்பளி மூளை? என் பேரு காயத்ரி. உங்க அப்பா பேரு ஜம்பளி தானே? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அப்போ நான் சொன்னதும் சரிதான். இல்ல, நான் இப்போ அவசரமா தென்காசி போனோம். என்ன அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட. என்னது? ஏன் வண்டி இல்லையா? பின்ன ஏன் வண்டி இல்லையா? வேணா, நான் வரமாட்டேன். நீ இப்ப கூட வந்தேன்னா வண்டி உனக்கு திரும்ப கிடைக்கும். இல்ல இதுலயே தென்காசி வரைக்கும் போயிருவேன். பரவாயில்லையா? யோ, ஊர்ல யாராவது பார்த்தா என்ன வம்பிழுப்பாங்க. அதுக்கு தான் துப்பட்டா வச்சிருக்கல, அதை மூடிக்கிட்டு போறது தானே இப்ப பேசுனு. ஏய், நான் அவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்டு வரேன்டி. ஐ ஜகலி, கரவா மாடு 2, காளா மாடு சைக்கிள் தள்ளி வைங்க. அடிச்சாலக்கு பிரைஸ், அதிர்ஷ்டக்கார ஆளு. இடமா ஏன் இடிக்கிற? போ குட்டுமா. இருப்புல ஏறதுக்கு கூட மாட்டேங்குது. பாய் மாப்ள. இப்போ எதுக்கு நீங்க அவங்களை கழட்டி விட்டீங்க? ஐயோ, நான் ஒன்றும் பண்ணலைங்க, அவங்கள தான் கிளம்பி போறாங்க. நம்பிட்டேன். என்ன? ஒன்னும் இல்லை. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். ஐயோ, நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். இப்போன்னு பார்த்து எதுவுமே பேச தோண மாட்டேங்குதே. பேச ஒன்றும் இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ஒன்னே ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட, சொல்லலாமா? என்ன? தாவணியை விட சுடிதார் ரொம்ப அழகா இருக்கீங்க. இனிமே எப்பவுமே சுடிதாரே போடுங்க. தேங்க்ஸ். ஒரே ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன? சைக்கிள் சாவிங்க. ஓ, இது என்னது இல்லையே? எது? இந்த ஹார்ட். அது என்னோடதுங்க. வெறும் சாவியா இருந்தது, அதான் என்கிட்ட இருந்த ஹார்ட்டை உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு. என்னது? இல்ல, சாவி கொத்தா கொடுக்கலான்னு. கீ செயின் பிடிச்சிருக்கா? உங்க ஹார்ட் கீ செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க.
தேங்க்ஸுங்க. எங்க இனிமே எதுக்கும் எப்போதும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். ம். ஐயோ, ஐயோ போச்சுடா. மறுபடியுமா? பஞ்சரே தான். ஐயோ எங்க நல்லா தாங்க பஞ்சர் பார்த்தது. டியூப் கூட புதுசாக போட்டேன் டக்ளஸ் பையன் சொன்னான். ஃப்ராடு பொய் சொல்லியிருப்பான் போல. விட்டுட்டு போங்க, நான் வேணா ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். பரவாயில்ல, நான் தள்ளிட்டே போயிடுறேன். அந்த பொண்ணு நீதான். நான் உன்னதான் காதலிக்கிறேன் மீனாட்சி. என்ன ஒரு விஷயம் நமக்கு வரலையோ, எந்த ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி அடையிறோமோ அந்த விஷயத்தை தான் நம்ம வெறுக்கிறோம். சோ அப்படி வெறுக்காம அதை இன்னும் அதிகமா லவ் பண்ணுவோம். இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க, எல்லாமே நம்ம கைவசம் வரும். என் பொண்ணை கட்டி கொடுத்தா உள்ளூர் பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன், வெளியூர் சம்பந்தம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். எவனோ ஊர் பேர் தெரியாதவனுக்கு கட்டி கொடுத்து பின்னாடி கஷ்டப்படுறதை விட கண்ணுக்கு எதிராக கட்டி கொடுத்து அழகு பார்க்கறது தானே மேலு. மீனாட்சி, ஏய் மீனாட்சி, மணி என்ன ஆகுது? நீ இன்னும் காலேஜ் கிளம்பல? எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு. என்ன ரூமெல்லாம் இப்படி குப்பையாக்கி வச்சிருக்கா? எப்பவும் இப்படி வச்சிருக்க மாட்டாளே. ஏய் மீனாட்சி, எழுந்துடுறீ. மீனாட்சி, காதுல பெண்ணு வேற. படிக்கிற லட்சணத்தை பாரு. என்ன இவ படிக்கிற நோட்ல இப்படி கிறுக்கி வச்சிருக்கா? இவளுக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிருச்சா? மீனாட்சி, ஏ மீனாட்சி, எழுந்துரு மீனாட்சி. 8 ஆகுது, காலேஜுக்கு போக வேணாமா? மீனாட்சி, ஏய் போமா, நான் தூங்கணும். ஏய் காலேஜுக்கு டைம் ஆச்சு, எழுந்துடுறீ. ஐயோ, நான் மத்தியானம் போய்க்கிறேன் போ. என்னடி உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? என்னாச்சு உனக்கு? ஏய் கேக்குறல்ல, எழுந்துடுறீ. அப்புறமா எந்திரிக்கிறேன், போமா. ஏய் இப்ப நீ 2 நிமிஷம் எழுந்திருச்சுட்டு திரும்ப தூங்கு சொல்றேன்ல. எந்திரடி. எதுக்குமா? அப்புறம் பேசலாம் போ. எழுந்துருன்னு சொன்னா எழுந்துரு மீனாட்சி. இங்க பாரு, என் கூட 2 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எந்திரி. எழுந்துரு. அம்மா என்ன? இந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கணும். என்ன? ஏன் 2-3 நாளா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே சுத்திட்டு இருக்க? நைட் எல்லாம் தூங்கலையா? இல்லையே, தூங்குனே. பொய் சொல்லாதடி. நைட் எல்லாம் கூட ஒரு ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. படிச்சிட்டு இருந்தேம்மா. ஓ, எப்படி? இப்படியா? படிக்கிற புக்ல கண்ட இடத்துல பேர் எழுதினாலே திட்டுவ. நீயே இன்னைக்கு கண்டமேனிக்கு கிறுக்கி வச்சிருக்க. என்ன எக்ஸாம் எதுவும் சரியா எழுதலையா? அதெல்லாம் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? அப்போ மனசுதான் பிரச்சனை, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ மனசுதான் பிரச்சனை, சரியா? என்னாச்சு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவும் சண்டை போட்டுட்டியா? அப்புறம் அம்மா கிட்ட எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுவல்ல, சொல்லு.
அம்மா என்ன ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொன்னாமா. நான் உன்னை காதலிக்கிறேன்னு என் கண்ணை பார்த்து சொல்லிட்டான். அம்மா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிறேன்? இதுக்குதான் இப்படி 2-3 நாளா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி திரிஞ்சியா? என்னம்மா? ஏண்டி எப்பவும் ப்ரப்போஸ் பண்ணவன பலார்னு அரைஞ்சிருவ, இல்லனா காம்பஸ் எடுத்து குத்திடுவ, இல்ல செருப்பு எடுத்து காட்டுவ. இப்ப நீயே ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அவன என்னால ஒண்ணும் பண்ண முடியலம்மா. ஏன் ரொம்ப பெரிய எடுத்து பையனோ இல்ல பெரிய ரவுடியா? அவன் சாதாரணமானவன் தான். அப்புறம் என்ன, உன்னை பிடிக்கலன்னு சொல்லி திட்ட வேண்டிதானே? மனசு வர மாட்டேங்குதுமா. ஓ ம். மீனாட்சி, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? என்ன மீனாட்சி? இல்லம்மா. அப்புறம் இருந்தாலும் அவன் மேல எனக்கு வெறுப்பு காட்ட முடியலம்மா. ஏன்? ரொம்ப நல்ல பையன். அவனை எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சரவண மாதிரியா? இல்ல, எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னல, அதான் அப்படி கேட்டேன். அவன மாதிரி தான். சரி, இதுக்காக நீ இப்படி உன்னையே போட்டு குழப்பிக்கிட்டா விஷயம் சரியாயிடுமா? என்ன பண்ணலான்னு யோசி. மீனாட்சி, இது உன் வாழ்க்கை, நீதான் முடிவெடுக்கணும். நான் முடிவெடுத்துட்டேம்மா. என்ன? அப்பா வேற நேத்து உள்ளூர்ல தான் மாப்பிள்ளை பார்க்கணும், அது இதுன்னு ஏதோ சொன்னார்ல. அதனால என் லைஃப அப்பாவே டிசைட் பண்ணட்டும். என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? உள்ளூர் மாப்பிளையோ வெளியூர் மாப்பிளையோ அதெல்லாம் அப்புறம். ஏன் மகளை கட்டிக்க போறவன முதல்ல அவ மனசுக்கு பிடிச்சிருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். இன்னாருக்கு இன்னார்தான்னு யாருக்கும் தெரியாது மீனாட்சி, அதான் லைஃபோட சர்ப்ரைஸே. உங்க அப்பாவை முதல்ல நான் பார்த்தப்போ எனக்கு அவர் பிடிக்கவே பிடிக்கல. அப்புறம் அவரே நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையா? அம்மா, இப்ப என்னதான் சொல்ல வர? கொஞ்ச நேரம் தூங்கு, நான் அப்புறமா எழுப்பி விடுறேன். அம்மா, நல்ல குழம்புன குட்டிய இன்னும் நல்லா குழப்பி விட்டுட்டு இப்ப தூங்கணும் சொல்றியா? ஆமா, போறேன்டி போறேன். ஏதோ பாவம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா குட்டைய குழப்புறேன் அதை குழப்புறேன்னு. எப்படியோ போ, எனக்கு என்ன வந்தது? ஹாய். ஏய், என்னடி இவளுங்க ஹலோ. ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காளுங்க. இதெல்லாம் நம் சரவணன் செய்த மாயம் மீனாட்சி. அது இருக்கட்டும்டி. அடி பாவி, நீயுமா? ஆ, ஏய், அவன் உண்மையிலேயே அவ்வளவு நல்லவா இருக்கான். மீனாட்சி, சில பேரை பார்க்க பிடிக்கும், ஆனா சரவணவ பார்த்த உடனே பிடிக்கும். ஏன்னா என் மாமன் அவ்வளவு அழகடி. ஓங்கி குத்துவேன் மாமன் மாமன். இது மீனாட்சி, வேணா? குட் ஈவினிங் ஹாய். ப்ரோ, உங்க போய் உட்காரு. நான் இங்க உட்கார்றேன். ஓகே. ப்ளீஸ் கம். ஹாய். நேத்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த சாரு மோரு இதெல்லாம் வேணாம், ஸ்வீட்டா சரவணனே கூப்பிடலாமே. ஓகே சரோ. அது தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். பாத்தியா மீனாட்சி, அதுக்குள்ள எல்லாருமே செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயே. அப்புறம் எல்லாரும் இங்கிலீஷ்ல லவ் பண்றீங்களா? எஸ் சரோ. என்ன மீனாட்சி, பதில் சொல்ல மாட்டீங்க? லவ் பண்றீங்களா இல்லையா? எது? பாஸ் இங்கிலீஷ்ல லவ் பண்றீங்களான்னு கேட்டாருக்கா. பதில் சொல்லுங்க மீனாட்சி, சைலண்டா இருந்தா எப்படி? லவ் பண்றீங்களா இல்லையா? இங்கிலீஷ் எனக்கு பிடிக்கும். தேங்க்ஸ்.
ஒரு சின்ன டவுட் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. ஐயோ, ஒருவேளை அடிச்சிருவாளோ? இங்க பாரு, சும்மா ஜாட மரியாதை பேசுன கொன்னுடுவேன். மரியாதையா மத்தவங்கள பார்த்தும் கிளாஸ் எடு. வெரி குட். உங்க டவுட்ட அப்புறமா கிளியர் பண்றேன். இப்போ டேக் யூ சீட். என்னடி சொன்ன? உண்மையா சொன்னேன். ஓகே, சோ நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் பிடிக்கும், அப்படிதானே? வெரி குட், வெரி குட். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் கெஸ் பண்ணுங்க. இல்லையா? ஸ்போக்கன் இங்கிலீஷ். ரேவதி, உங்க எக்ஸாம்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மார்க் இருக்குல்ல? 20 மார்க் கொடுப்பாங்க சரவணா. என்ன பண்ண சொல்லுவாங்க? திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அப்படியே டசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேச சொல்லுவாங்க. அதுக்கு நாங்க எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி மார்க் கொடுப்பாங்க. வெரி குட். இப்போ அது மாதிரி ஒரு டாபிக் கொடுத்தா நீங்க எல்லாம் பேசுவீங்களா? என்னங்க எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? வேணா சரோ, ஏ தப்பு தப்பா பேசுவோம், மத்தவங்க கெட்டு அதை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால நாங்க பேசுறதே இல்ல. ஏங்க நீங்க தமிழ் பொண்ணுங்க, இங்கிலீஷ்ல பேசணும்னா தப்பு தப்பு தான் பேசுவீங்க, அதுக்கே வருத்தப்படுறீங்க? இங்கிலீஷ்காரன் தான் இங்கிலீஷ்ல தப்பு தப்பா பேசினா வருத்தப்படணும், நாம கிடையாது. 4 தடவை தப்பா பேசுங்க, 5வது தடவை பேசும்போது தானா கரெக்டா பேசுவீங்க. தப்பா பேசுறோம் எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்கிட்டா அப்புறம் சரியானது வெளியிலே வராதுங்க. சோ எதுவா இருந்தாலும் மனசை விட்டு தைரியமா பயம் எல்லாம் பேசுங்க. உன்னதான் சொல்றோம், புரியுதா? புரியுது. வாயை திறந்த உடனே தஸ்ஸு புஸ்ன்னு இங்கிலீஷ்கார மாதிரி பேச ஆசைப்பட்டாதான் வேலைக்கு ஆகாது. விதை விதைச்ச உடனே பழந்தீங்கன்னு நினைக்க முடியுமா? நீ விதை போட்டா அது நாளைக்கு செடியாகும், மரமாகும், காயாகும், பழமாகும். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. என்ன புரியுதா? சரி சரவணா, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொன்னீங்கல்ல, அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது? குட் क्वेश्चन. ரொம்ப தான். இன்னையில இருந்து எல்லாரும் ஒரு விஷயத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. ஹலோ, இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? மீனாட்சி, அவர் எடுக்கிறது உனக்கு புரியலனா சும்மா இரு, எங்க எல்லாருக்கும் புரியுது நல்லா. சரோ, நீங்க கிளாஸ் எடுங்க, நாங்கெல்லாம் மனசுல என்ன நினைச்சுக்கணும்? Thank you, ma. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரோ, நீங்க கிளாஸ் எடுங்க, நாங்கெல்லாம் மனசுல என்ன நினைச்சுக்கணும்? Thank you, ma. ஓகே, coming to the point. இன்னைக்குல இருந்து எல்லாரும் தமிழ்நாட்டுல இல்ல வெளிநாட்டுல இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க, ஓகேயா? உங்க கூட எந்த தமிழர்களும் இல்ல, மத்தவங்களோட பேசணும்னா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டசு புசுன்னு அவுத்துடுவோம். வெரி குட். அததான் இப்போ எங்க எல்லாருமே பண்ண போறீங்க, ஓகேயா? ஓகே. உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு இங்கிலீஷ்ல பேசுங்க. எண்ணி ஒரே மாசத்துல எல்லாரும் இங்கிலீஷ் பேசுங்களா இல்லன்னு பாருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஐ லவ் யூ. குட். மிஸ் யூ a lot. சூப்பர். நெக்ஸ்ட். ஹேவ் a good day. இதுல இருந்து ஒன்னு தெரியுது, எல்லாரும் நல்லா SMS பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, இனிமேல் இங்கிலீஷ்லயே கடலையை போடுங்க. வெல் டன், வெல் டன், ஃபேண்டாஸ்டிக், பிரில்லியன்ட். ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க, கையை கொடுங்க. தேங்க்ஸ் சார். நானும் நீங்க கிளாஸ் எடுக்கிறப்போ கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ரொம்ப இன்னோவேட்டிவா பாடம் சொல்லி தரீங்க. தேங்க்ஸ் சார். யூனோ, நானும் இப்போ லவ் பண்றேன். சார், நான் தோல்வி அடைஞ்ச விஷயங்களை இப்ப ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். அப்பதான் அதுல சாதிச்சு காட்ட முடியும். எங்க இருந்து இந்த மாதிரிலாம் கத்துக்கிட்டீங்க தம்பி? பட் யூ ஷுட் டூ மீ எ ஃபேவர்.
எஸ் சார். இந்த மாதிரி எல்லா கிளாஸுக்கும் கெஸ்ட் லெக்சரரா வர முடியுமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? ஐ ஏகப்பட்ட ஃபிகரை பார்க்கலாம் போலயே. ஜாலி. ஆ கண்டிப்பா. மீனாட்சி, சார், வெளியில இருந்து ஒருத்தர் கிளாஸ் எடுக்க வராருன்னு சொன்ன உடனே எதுக்கு கண்டவங்களெல்லாம் காலேஜுக்குள்ள விடணும்னு நினைச்சேன். நல்ல வேலை. ஐ ஹவ் நாட் டன் தட் மிஸ்டேக். இந்த மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிச்சு காலேஜுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஐ ஷுட் ரியலி தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். வெரி குட் மீனாட்சி. இதுக்காகவே உங்க கிளாஸ் ஹவுஸுக்கு நான் 200 பாயிண்ட்ஸ் தரேன். ஓகே ஓகே ஓகே, காம் டவுன். தேங்க் யூ பவர் ஸ்டார். தேங்க் யூ so much. சரவணன், பிரின்சிபல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. கொஞ்சம் கூட வாங்க. வாங்க. போம்மா. பொங்கல் போய் தொலையுங்கள். போடி. எங்க போற? என்ன ஏய், என்ன மீனாட்சி? உண்மையிலேயே ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தானாடி. மீனாட்சி ரொம்ப நல்லா எடுத்தானா கம்மி, சூப்பரா எடுத்தாரு சரவணா. எவ்வளவு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றான் பாத்தியா மீனாட்சி? எப்படி ஒருத்தனால எல்லா விஷயத்திலயும் இவ்ளோ டேலண்டடா இருக்க முடியும்? இருக்கானே. இருக்கு, என்னமோ ஒண்ணு இருக்குடி. இதுதான் அவனை முத நாள் பார்த்ததுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்க? இல்லடி, அவன என்னால யாரோ மாதிரி நினைக்க முடியல. ஏதோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தோணுது. என்னடி லவ்வா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடி. அவன் ஏதோ என் வீட்ல ஒருத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. வீட்லனும் காலேஜ்லனும் அவனை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கே. அதான் அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் கிளாஸ் எடுத்தப்போ நானே ஒரு 10 நிமிஷம் மறந்து அவனை பார்த்துட்டு இருந்தேனே. அந்த அளவுக்கு அவன்கிட்ட என்னமோ இருக்கு. நானும் அதுதான் சொன்னேன். ஒத்துக்க மாட்டியே. ஒண்ணும் இல்ல, இப்ப நேரம் ஆகுது, வரையா இல்லையா? ஹலோ, கொஞ்சம் இந்த கேட் ஓபன் பண்றீங்களா? பண்ண மாட்டேலா? நானே ஓபன் பண்ணிக்கிறேன். ஆமா.